ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா, காளான் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக பேச்சுலர்ஸ் எப்படி செய்வாங்கன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற இந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இதில் வந்து 250 கிராம் காளான் யூஸ் பண்ணுறேன். அந்த காளானுக்கு வந்து நான் ரெண்டு வெங்காயம் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு நீங்கள் காளான் வாங்கிட்டு வந்தோடனே அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து சின்ன சின்ன தூசி மாதிரி மண் இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாள் வச்சுருப்பீங்க, அதனால் ரொம்ப சில்லுன்னு கூட இருக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு அது ஒரு நார்மல் வாட்டரில் வந்து 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த காளானை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ நான் 2 வெங்காயம் எடுத்துக்கின்னு காமிச்சில்லைங்களா ஸ்டார்டிங்கில், அந்த 2 வெங்காயத்தை வந்து சிறு சிறு இதுவாக நறுக்கியிருக்கேன் சின்ன. ஏன்னா வந்து நீட்டு வாக்கில் போட்டால் நம்மளுக்கு வாய்க்கு வரும். ஆனால் சின்ன சின்ன சேவ் போட்டால் நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதே தெரியாது, ஈஸியாக நல்லா வதங்கிடும், சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்கள் காளான் வந்து நல்லா ஸ்லைஸ் போட்டு கட் பண்ணி வச்சுடுங்க. இதில் நம்ம ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். பெப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு 2 ஸ்பூன் பெப்பர் எடுத்துக்கோங்க சின்ன ஸ்பூனில். அதே மாதிரி 2 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட வந்து சோம்பு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த 2 ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு இதை வந்து என்ன பண்ணோம், ஒரு ஜாரில் வந்து போட்டு இதை அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிற ஜாரில் கொண்டு வந்துட்டோம். இப்போ ஜாரில் இருக்கிறத பவுட்ரு பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம பெப்பர் ஃப்ரை பண்ணும் போது இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் மெயின் இன்க்ரீடியன்ஸாக மசாலா பெப்பர் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரைக்கு. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு எடுத்துகிட்டு நம்ம ஜஸ்ட் அது பேஸ்ட் மாதிரி அடித்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சில பேர் மிக்சியில் அடிப்பாங்க, நம்ம வந்து இதில் இடித்து நம்ம போட்டுக்கிறோம். கூடவே வந்து நம்ம மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரைக்கு வந்து ரொட்டி நல்லாயிருக்கும் சாப்பிட, அதனால் ரொட்டி ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருக்கு. நீங்கள் கருவேப்பிலை வெங்காயம் கொத்தமல்லி இதெல்லாம் வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவு. நீங்கள் எப்படின்னா ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம், அவ்வளோதான். ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் போதுமான. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தெரியும் உங்களுக்கு 50 ml தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஆயில் இருந்தால் போதும். நம்ம இது செய்யறதுக்கு 1/4 கிலோ மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரைக்கு 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வெடியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நல்லா கடுகு வெடிஞ்சு வந்த உடனே கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம இடித்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் போட்டுக்கோங்க. அதை நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு நல்லா அது ஒரு ப்ரௌன் கலராக வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் உங்களுக்கு அந்த பதம் வரும்போது காட்டுறேன். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் கலராக வந்துச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸு. இப்போ நல்லா ஓரளவுக்கு ப்ரௌன் கலராக வந்துச்சுன்னா இப்போ உங்களுக்கு வந்து நல்லா அது சாப்பிடும்போது ஸ்மெல்லு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது. இப்போ நம்மளுக்கு வெட்டி வச்ச ஆனியனெல்லாம் இதில் போட்டுட்டு நீங்கள் வந்து கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த காளான் எடுத்து நீங்கள் அதை வதக்க அந்த காளானில் இருக்கிற தண்ணி வந்து வரும். நீங்கள் அது கொஞ்சம் வேகிறதுக்காக சும்மா ஒரு 1/2 டம்ளர் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு, சுடு தண்ணி. அதில் 1/2 டம்ளர் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா அந்த மசாலாவை, அதை வந்து நம்ம இதில் சேர்த்திக்கோங்க. அந்த பெப்பரு சோம்பு சீரகம் போட்டு அரைச்சி வச்சுக்கிற இதை வந்து ஒரு ஸ்பூனில் எடுத்து நான் போட்டிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அது போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நீங்கள் அதில் நெய் விட்டிங்கன்னா அந்த நெய் மனம் வந்து நல்லா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நான் ஜிஆர்பி நெய் விட்டுட்டு இப்போ கொஞ்சம் நல்லா அந்த காளான்லேருந்தே தண்ணி வந்திருக்கும். நாமளும் ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம். இதை நல்லா கொஞ்சம் சுண்ட வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியெல்லாம் இப்போ போயிடுச்சு பார்த்தீங்களா அடியில். இந்த அளவுக்கு நம்ம வதக்கினாலே போதும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ட்ரையான மாதிரி உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு பீஸ் எடுத்து நீங்கள் சும்மா கரண்டியில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா அந்த மஷ்ரூம் வதங்கினது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேலே வந்து கொத்தமல்லி இதை தூவி விட்டுட்டு நீங்கள் எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக நம்ம சிக்கன் டேஸ்ட்டில் வந்து பெப்பர் சிக்கன் டேஸ்ட்டில் நம்ம காளான் மஷ்ரூம் ஃப்ரை செஞ்சுருக்கோம். இது கூட வந்து ரோட்டி நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தியோட ரோட்டி நல்லாயிருக்கும், அதனால தான் ரோட்டி செஞ்சுருக்கேன். இப்போ எப்படின்னா சிக்கன் ரோல் தராங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம மஷ்ரூமை இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு ரோல் பண்ணி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் தோசை இட்லி எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சிம்பிளாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட்டாக பக்காவாக இருக்கும். நீங்கள் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இங்கே இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.